வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பொழுது எப்படி போச்சு? நல்ல பொழுதாக அமையட்டும். அதுக்கப்புறமா இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச வேலைங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மீன் வந்து கவலை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. பெரிய கவலை. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நேற்று நைட்டு ஓரளவுக்கு லேசான மழை வந்திருந்தது. அதனால் காலையில் போயிட்டு தோட்டத்தை பார்த்தா சூப்பராக செடியெலாம் நல்லா துளுத்து அழகாக இருந்தது. பச்சையாக சூப்பராக இருந்தது, செமையாக. அங்கே வந்து நிறைய பட்டாம்பூச்சிங்க வேறு இருந்தது. பட்டாம்பூச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா தும்பி இருந்தது. சரி, ரெண்டுத்தையும் அழகாக நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்ட போக பறந்து போயிடுதுங்க அதுங்க. என்னை பார்த்துட்டு அதில் வந்து வெள்ளை கலரு, மஞ்சள், ஒரு மாதிரி நல்ல சூப்பர் கலர்லாம் இருந்தது. நிறைய கலர் கலந்து மயில் கலரு, அப்புறம் வந்து கருப்பு, ப்ரௌன் கலரு, ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ கலர், நேவி ப்ளூ எல்லாம் கலந்த பட்டாம்பூச்சி ஒன்று இருந்தது. அதை தான் நான் முக்கியமாக எடுக்கலான்னு போனேன். ரெட் கலர் கூட இருந்தது, தனியாக ரெட் கலர் பட்டாம்பூச்சி. சரி, மழை டைம் ஆச்சு, நிறைய வந்து இருந்தது அந்த இடத்துக்கு. தேன் குடிக்க பூ நிறையா இருந்தது அந்த இடத்துல, அதனால் வந்துருந்தது. சரி, எடுக்கலான்ட்டு போனால் என்னை பார்த்துட்டு ஒருத்தர் கூட இல்லை. எல்லாம் பறந்து தூரமாக போயிட்டு வேறு செடியில் உட்காந்து தேன் குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. பூ மேலே உட்காந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு பட்டாம்பூச்சி தான் இருந்தது. அதை தான் ரொம்ப கிட்ட போயிட்டு மெதுவாக அந்த மெரூன் கலர் பட்டாம்பூச்சி தான் நான் எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் துளசி செடி. இப்போ தான் வாங்கி வச்சேன். வண்டியில் விற்றுன்னு வந்தாங்க. அதை தான் 40 ரூபா ஒரு செடின்ட்டு வாங்கி வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துவைச்சி போட்ட துணிங்க. இன்னும் காயலை. மதிய மழையில் லேசாக நனைஞ்சிடுச்சு. அதனால் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து காய போட்டு வச்சுருக்கிறேன். எங்கள் பூனை பாருங்கள், குளிருக்கு நல்லா கதன்னு எங்கள் வண்டி மேலே படுத்துன்னு இருக்குது. இப்போ எங்கள் நாய் எட்டி பார்க்குது. என்ன பண்ணுறாங்க அக்கான்ட்டு எட்டி பார்க்குது. இப்போ எங்கள் பூனைக்குட்டி பாருங்கள், பயப்படவே இல்லை. டார்ச் அடிக்கிறேன், அப்போ கூட பயமே இல்லை அதுக்கு. இப்போ வந்து கழுவி வச்ச பாத்திரம்லாம், காலையில் அழுக்காக இருந்த பாத்திரத்தெல்லாம் காட்டினேன். அதை தான் இப்போ இதில் தான் கழுவி வச்சுருக்கிறேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இன்றைக்கி செஞ்ச வீட்டு வேலைங்களை தான் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து துவைச்ச துணிகளெல்லாம் மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் மீன் வாங்கினேன். 1 கிலோ கவலை மீன். அது வந்து நல்ல பெரிய கவலை, சூப்பராக இருந்ததுங்க மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொழுப்பு மீன் தான் அது. கொழுப்பாக இருந்தது மீன். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக வந்தது. அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளியெலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். பார்த்திங்கன்னா மீனை கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி மீனையே எப்படி ஆக்கிட்டேன் பாருங்களா. மீன் வந்து அது மேலே அந்த வெள்ளை கலரில் சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். அதை வந்து அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கழுவுறதுக்காக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனேன். அதனால தான் அந்த மீன் அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்தது. நல்லா இருக்குது மீன். இப்போ வந்து ஒரு 5 தக்காளியும், ஒரு 5 வெங்காயம், ஒரு 2 பூண்டு போட்டு கட் பண்ணி வச்சு அதில் தாங்க இப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெளியே வந்து வண்டியில் வந்து 2 கிலோ வாழைப்பழம் 50 ரூபான்னு விற்றுன்னு வந்தாங்க. சரி, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிவிட்டு நான் தான் வாங்கினேங்க. 50 ரூபாய்க்கு வந்து ஒரு 19 பழம் இருந்தது. அது ஒரு நைட்டு வச்சுட்டு அது நாளைக்கு காலையில் தான் பழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், அதை நைட்டு பழுக்கிறதுக்காக ஒரு பையில் போட்டு கட்டி வச்சதும் காலையில் எடுத்து பார்த்தா சூப்பராக பழுத்துட்டு இருந்தது. அதுவும் நல்லா தித்திப்பாகவும் இருந்தது. பச்சை வாழைப்பழம் வந்து எங்கள் வீட்டில் இல்லைங்க மரம். மஞ்சள் வாழைப்பழம் இருக்குது. பூ வாழைன்னு சொல்லுவாங்களே,
அந்த பழம் மரம் இருக்குது, ஆனால் இன்னும் காய்க்கலை. இது வந்து பச்சை வாழைப்பழம். இது நல்லா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கினோம். நல்லா இருந்தது, சூப்பராக தித்திப்பாக இருந்தது பழம். ஒன்று கூட வேஸ்ட் ஆகலை, எல்லாருமே சாப்பிட்டாங்க. இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு பூண்டு, வெந்தயம், அப்புறம் வந்து மிளகாத்தூள், புளி, கொஞ்சம் திட்டமான புளி போட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டு உப்பு போட்டு கரைச்சி மஞ்சத்தூள் போட்டு குழம்பு கூட்டிட்டேன். இப்போ வந்து குழம்பு கொதிச்சின்னு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனை போட போகிறேன். மீன் வந்து தனியாக அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மீன் வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஆகிப்போச்சு, மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப அர்ஜென்ட்டு, பசி எடுக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆன உடனே எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட போகிறேன். வறுக்கிற மீன் வந்து அப்புறமா தான் நான் வறுக்க போகிறேன். இப்போ இதை காலையில் சாப்பிட்டாங்கன்னா மதியத்துக்கும் மீன் குழம்பும் வறுவல், மீன் வறுத்தது தான் தரப்போகிறேன். இப்போ வந்து மீன் போட்டாச்சு குழம்புல, அது நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து சாப்பாடு வடிச்சிட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன். இப்போ அதை தான் நம்ம வந்து எல்லாருக்கும் தரப்போகிறேன். மீன் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா பெரிய பெரிய மீனாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. 1 கிலோ வந்து 200 சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டேன். எப்போயுமே அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்குகிறோம் வழக்கமாக, அதனால் அவங்கக்கிட்டே தான் நாங்கள் வாங்குவோம். ஆட்டோவில் தான் எடுத்துன்னு வந்து தருவாங்க. எல்லாருமே இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட தான் வாடகையை வாங்குவாங்க. நானும் வாங்கினேன் இன்றைக்கி, நல்லா தான் இருந்தது. கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வருவாங்க, நைட்டில் போயிட்டு காலையில் எடுத்துன்னு வந்து இங்கே விற்றுருவாங்க. இப்போ வந்து வறுக்கிற மீனை வறுக்கிறேன். அதில் வந்து நான் எதுவுமே போடல, அந்த வறுக்கிற மசாலா மட்டும்தான் போட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டேன், மசாலா தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா பிசைஞ்சி ஊற வச்சிட்டேன். அது வந்து ரொம்ப அர்ஜென்ட் இல்லை, இப்போ கொஞ்சம் மெதுவாக வறுத்துக்கலாம் சொல்லிட்டு ஊற வச்சிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு, அதுக்கு மேலேயே ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா தாங்க அது நல்லா ஊறட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணி தான் மெதுவாக தான் வறுத்தேன். செம்மையாக இருந்ததுங்க, அந்த மசாலா தூள் வந்து அந்த மீனில் ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆளுக்கு ஒன்று தாங்க வந்தது. அது ஆளுக்கு 1, 2 அது மாதிரி தான் வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, மதியம் சூப்பராக இருந்தது. கவலை மீனில் வந்து பொடி கவலை இருக்கும், அதுவும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கவலை மீன், சங்கரா மீன் தான் பிடிக்கும், அதுதான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் நாய் வருதுங்க அந்த வாசனைக்கு. சரி வந்ததும் அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வச்சிடலான்ட்டு வச்சாச்சு. இது வந்து எங்கள் பூசணி கொடி, இது வந்து வெள்ளை பூசணி. நாங்கள் இப்போ தான் ஆடி மாதம் விதை போட்டு வந்திருக்குது, இன்னும் காயெலாம் காய்க்கலை. இது வந்து துணி வந்து துவைச்சிட்டு அலசலான்னு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அலசிட்டு காய வைக்க போகிறேன். பூ பாருங்கள் எவ்வளோ கலர் அழகாக இருக்குது, எல்லோ கலர் செம்மையாக இருக்குது. நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்கும்போது இந்த பூசணி பூ கிடைக்கவே இல்லை எனக்கு, அதனால் வேறு மஞ்சள் கலர் பூ வந்து போயிட்டு பறிச்சுன்னு வந்து அதுக்கப்புறமா அந்த ஷார்ட்ஸ் எடுத்தேன். வாசலிலே பூசணி பூன்ட்டு ஒரு ஷார்ட்ஸு. அன்றைக்கி எனக்கு பூசணி பூவே கிடைக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பூசணி பூ சூப்பராக இருக்குது. இது வந்து வெள்ளை பூசணி தான், நல்ல பூசணியும் இருக்குது, மஞ்சள் கலர் பூசணி. அதை தான் வந்து வாசலில் வைப்பாங்க. அது வந்து மார்கழி மாதம் காலையில் வச்சா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் தான் செய்வோம். ஆனால் இந்த வருஷம் இன்னும் வரல, மார்கழி மாதம் வந்தால் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி, செம சூப்பரான பட்டாம்பூச்சி. அதுதான் எடுக்க முடிஞ்சுது என்னால், வேறு எதையும் எடுக்க முடியல, நிறைய இருந்தது. வேறு இன்னொரு டைம் உங்களுக்கு நான் எடுத்து உங்களுக்கு இது பண்ணுறேன். நிறைய கலராக வந்துச்சு, நான் எடுத்து காட்டுறேன். அப்புறம் வந்து தூதுவளை பூ பார்த்துருப்பீங்க. அந்த தூதுவளை பூ வந்து ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். மழை டைமில் வந்து கோல்டு ஆயிடுச்சுன்னா அந்த ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டா மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சள் பொடி, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தக்காளி போட்டு தக்காளி இல்லை புளி வச்சு நல்லா கரைச்சிட்டு இந்த தூதுவளை இலையில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கழுவிட்டு தண்ணியில் திட்டமாக ஒரு சொம்பு தண்ணி வச்சு அதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு
நல்லா கலந்து கொதிக்க வைக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு அதை எடுத்து சுட சுட குடித்தோம்னா கோல்டு எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பறந்து போயிடும். அதுக்கு தான் அந்த தூதுவளை பூ இருக்குது அந்த இடத்துல. நான் எப்போனா ஒரு டைம் செய்வேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி.